Beloved brothers and sisters in Christ, உங்க எல்லாரும் இந்த மிரர் எபிசோட் மூலமா பார்க்கறதுல நான் பயங்கர ஹாப்பி. இன்னைக்கும் நம்ம டாபிக் வந்து சந்தோஷத்தை பத்தி தான். நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். பை தி வே, யாருக்காவது இன்னைக்கு பர்த்டேயா இருந்தா many more happy returns of the day. May God bless you. இப்படிப்பட்ட மொமெண்ட்ரி ஹாப்பினஸ், சின்ன சின்ன சம்பவங்களுக்காக வர சந்தோஷத்தை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறதில்ல. நித்திய சந்தோஷத்தை பற்றி இன்னும் கிளீனாக சொல்லணும்னா, சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த இட்டர்னல் ஜாய், இதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பவுல் அவரோட நிருபங்களில் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஆனா அவரோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு. சிறையில இருந்துட்டு இருக்கும் போதே, செயின்ஸ்ல இருக்கும் போதே அவரால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுது, வெளியில இருக்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ண முடியுதுன்னா அவரோட சந்தோஷம் சூழ்நிலைகள்னால கட்டுப்பட்டு இல்லை. அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து அவரோட சந்தோஷம் இல்லை. அவரோட சந்தோஷத்தை அவர் திருட முடியாத ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, தேவன் மேல வச்சிருந்தாரு. அவரோட சந்தோஷம் தேவனிடத்துல இருந்து வந்தது. ஸோ அவரோட சந்தோஷத்தையும் அவர் தேவனோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அதனால எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது. சிலருக்கு குட் டே இருக்கும், பேட் டே இருக்கும். குட் இன்சிடென்ட்ஸ் சில நாளைக்கு நடக்கும், பேட் இன்சிடென்ட்ஸ் சில நாளைக்கு நடக்கும். இருந்தாலும் உள்ள இருக்க இந்த ஜாயை நம்ம திருட போக விட்டுறக்கூடாது. சூழ்நிலைகள் நிமித்தமா இது பவுண்ட் ஆயிடக்கூடாது. இந்த சந்தோஷம் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது. ஸோ அவரோட இருக்கிற இந்த கனெக்ஷன்ல இருக்கும் போது இருக்க சந்தோஷம் அது எப்பவுமே இட்டர்னலா இருக்கும். ஸோ இன்னைக்கும் உங்களுக்கான ஷார்ட் மெசேஜ் இதுதான். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சூழ்நிலைகள் நிமித்தமா நீங்க கவலைப்பட்டு போயிட வேண்டாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜாயோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். Until then, shalom.